வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, எனக்கு பிடிச்ச ஒரு 3 முக்கியமான மூவிஸ் பற்றி நான் பேச போகிறேன். தட் இஸ் 29, அதுக்கப்புறம் கிணத்த காணும் மற்றும் ஹாலிவுட்லேயே பரபரப்பாக பேசுகிற படம் அப்சஷன் மூவி பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த 3 மூவியோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னோட ஒப்பீனியன் பற்றி நான் பேச போகிறேன். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இயக்குனர் ரத்தன்குமார் இயக்கத்தில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் கார்த்தி சுப்பராஜ் தயாரிப்பில் வெளியானதான் இந்த 29 படம். ஆனால் இன்னொரு பக்கம் மறைந்த இயக்குனர் சுரேஷ் சங்கையா அவருடைய கடைசி படைப்பான யோகி பாபு நடிப்பில் கிணத்த காடும் இன்னொரு பக்கம். பட் இன்னொரு பத்தாதுன்னு ஹாலிவுட்லேயே 7.5 லட்சம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்போ $280 பில்லியன் மேலே வசூல் செஞ்சுட்டு மிரட்டி இருக்கும் முக்கியமான பிளம்ஹவுஸ் ஹாலிவுட் ஹாரர் சென்சேஷன் அப்சஷன் படம் இன்னொரு பக்கம். இந்த 3 படத்துடைய என்ன ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஐடென்டி கிரைசிஸ் ரொமாட்டிக் ட்ராமா தட் இஸ் கலைக்களம் என்னென்ன பிளாட்ஸ் மெயினாக சொல்கிறேன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிற படம் 29. ரத்தன்குமார் இயக்கத்தில் விது மற்றும் பீர்த்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. கதை என்னென்னா, 29 வயசாகி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இல்லாமல் எந்த வேலையும் தெரியாமல் ஒரு ஐடென்டி கிரைசிஸ், அதாவது தன் அடையாளத்தை தேடி அலையிற சத்யாங்கிற இளைஞருக்கு பற்றின படம் தான் இது. அவருடைய வைப்ஸ் ரொம்ப ஒரு லட்சியவாதியாக ஒரு வைபோல் லட்சியவாதியாக இருக்கிற விஜய்ங்கிற பொண்ணு தான் வரார். இந்த காதலுக்கு நடுவில் சத்யாவோடைய இருக்க குழப்பமான மனநிலை மற்றும் மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வருது. அதாவது இந்த தன்னை மாற்றிக்கிறானா அப்படின்னா இந்த 29 மெயின் கான்செப்ட். முக்கியமாக இதோட பாசிட்டிவ்ஸ் நான் மெயினாக சொல்லிடுறேன். யதார்த்தமான நடிப்பு இது ஃபஸ்ட்டு மெயினாக பாசிட்டிவ் அப்டேட். அதாவது 29 வயசில் இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ 90s and 2K கிட்ஸ் எதிர்கொண்ட நிஜமான குழப்பங்கள் விது ரொம்ப யதார்த்தமாக நடித்து காட்டியிருக்காரு. பிரீத்தி அஸ்ரானி தனக்கு கொடுத்த மெச்சூரிட்டியான ரோலை கச்சிதனமாக மெயினாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட் என்னென்னா, இசை மட்டும் மேக்கிங். அதாவது இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட் நான் மெயினாக சொல்கிறேன். அதாவது பின்னணி இசை மற்றும் பாடல்கள் இது படத்தோட எமோஷனல் காட்சிகள் ரொம்ப பெருசாக இதோட மெயின் பலமே. அதாவது லோகேஷ் மற்றும் கார்த்தி சுப்பராஜ் தயாரிப்பு இந்த படம் பெருசாக தெரிஞ்சிருக்கு. இதனாலே இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் மெயினாக என்ன சொல்ல போனேன்னா, லைக் மெதுவான திரைக்கதை எதனால் நான் நெகட்டிவ் சொல்கிறேன்னா, பல படம் சில இடத்துல டாக்குமெண்ட்ரி மாதிரி ரொம்ப ஸ்லோவாக நகருது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, கமர்ஷியல் எமோஷனல் தேடுகிற இந்த வேகம் சலிப்பை மேபி ஏற்படுத்தலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் விறுவிறுப்பாக மெயின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி எமோஷனல் கிரைசிஸ் நிறைய பேர் மோஸ்ட்டாக விரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு ரொம்ப இது மெயினாக பொருந்தும். அண்ட் செகண்ட் என்னென்னா, கணிக்கக்கூடிய கிளைமேக்ஸ். படத்தில் முடிவு இப்படி தான் இருக்கும்ட்டு நம்மளால் ஈஸியாக செக் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெருசாக நல்லா ஓடி இருக்கும்னு என்னுடைய ஒப்பீனியன் மெயினாக சொல்லிடுறேன். அண்ட் செகண்ட் என்னென்னா, ரெண்டாவது படம் தட் இஸ் கிணத்த காடம். அது யார் ஹீரோனா, யோகி பாபு. நான் இந்த படம் நான் நேற்று தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்டோரி பிளாட் மெயினாக சொல்லிடுறேன். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னென்னா, ராமநாதபுரம் கிராமத்தில் இருக்கிற தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க யோகி பாபு இருக்கிற கோயில் வாசலில் ஒரு கிணத்தை தோண்டி முடிவு பண்ணுறாரு. ஆனால் அப்படி தோண்டும் போது அவருடைய டைனோசர் ஃபாசில்ஸ்க்கு என்ன கிடைக்குது. உடனே ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த கிராமத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க. இதனால கிராம மக்கள் வரும் பிரச்சனைகள் அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னா இந்த படத்தில் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நான் என்ன பேச போகிறேன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்தில் என்ன இருக்குன்னா, வித்தியாசமான ஒரு ஸ்டோரி. இந்த படத்தில் வித்தியாசமான ஒரு கிராமத்து கதையை டைனோசர் தொழில் படிமங்கள் கொண்டு அது ஐடியா ரொம்ப புதுசாக எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் முக்கியமாக சமூக நையாண்டி. இது எதனால் சமூக நையாண்டி மெயினாக சொல்கிறேன்னா, அரசு துறைகள் எப்படி வேலை செய்யுது, கார்ப்பரேட் மற்றும் அதிகார வர்க்கம் சாதாரண மக்கள் எப்படி அழிக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தில் மெயினாக காட்டியிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான சிக்னல்ஸ். அண்ட் நெகட்டிவ் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, குறைகள் இந்த படத்தில் மெயினாக இருக்குது. அதாவது யோகி பாபு சார் கிட்ட மெயினாக காமெடி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி அவரோட யதார்த்தம் இந்த படத்தில் நடிப்பு செட் ஆகலையோ எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் செகண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, இன்கன்சிஸ்டன்ட் நரேட்டிவ். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் தண்ணி பஞ்சத்தை மெயினாக சொல்கிறாங்க. செகண்ட் ஆஃப் ஆரோக்கியத்தை பற்றி போகிறதுனால ரெண்டுக்கு நடுவில் கண்டென்ட் விடுபட்டு படம் கொஞ்சம் குழப்பி எடுத்திருக்காங்க. மெயினாக என்னோடய ஒப்பீனியன் மெயினாக சொல்லிடுறேன். அண்ட் தேர்ட் படம் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு படம் தான், தட் இஸ் அப்சஷன் மூவி.
ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த கதையோட பிளாட் என்னன்னா, சினிமாவிலே இப்போ இருக்கிற திரும்பி பார்க்க வச்சிருக்கிற ஒரு ஹாலிவுட் படம் தான் அப்சஷன். நெறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீல்ஸ் போட்டு நெறைய பேர் வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னதான் ஸ்டோரி பிளாட் பார்த்தா, அ கரீப் அக்கர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தோட கதை என்னன்னா, தட் இஸ் ஒன் விஷ் வில்லோ அப்படிங்கிற ஒரு மர்மமான, விசித்திரமான மர்ம பொருளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண பையன் தன் காதலை ஜெயிக்கிறதுக்காக அந்த பொருளை உடைச்சு ஒரு ஆசையை வேண்டுறான். அவன் நினைச்சது மாதிரியே அந்த பொண்ணு அவன் மேல பைத்தியமாகுறான். ஆனா, அது பேராசை பின்னாடி ஒரு சூப்பரான ஆபத்துகளும், அவனுடைய வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறுது தான் இந்த படத்துடைய டிராமா. இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்குல்ல. பட் இருந்தாலுமே, என்னோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி நான் பேச போறேன். வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போறோம். முக்கியமா வந்து இந்த படத்துல பாசிட்டிவ் என்னன்னா, மிரட்டலான திரைக்கதை மற்றும் நடிப்பு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, "பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார்." அதாவது ஒரு பழமொழி மெயினா சொல்லுவாங்க. இந்த அப்சஷன்ல வந்து தமிழ்ல என்ன இன்னும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா, "நீ என்ன ஆசைப்படுறன்ட்டு கவனமா இருண்டு" அப்படின்னு ஒரு லைன வச்சு, படுத்தும் படம் முழுக்க சிட்டிங் நூற்கணக்கு கொண்டு அந்த அளவுக்கு த்ரில்லிங்கான காட்சிகளை அமைச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துல முக்கியமா நல்லாவும் நடிச்சிருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவான சைன். அண்ட் செகண்ட் என்னன்னா, குறைந்த பட்ஜெட், நிறைவான தரம். கிட்டத்தட்ட வந்து 7.5 லேக்ஸ் வந்து இந்த படத்த மெயினா பட்ஜெட் எடுத்து $280 மில்லியன் கிட்ட மெயினா கலெக்ட் பண்ணது என்ன பொறுத்த வரைக்குமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கு. அதே மாரி மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயம் மெயினா நான் சொல்றேன். அண்ட் பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸும் இருக்காதா? பட் இருந்தாலுமே நெகட்டிவ்ஸும் இந்த படத்துல மெயினாவும் இருக்கு. அதாவது பழக்கமான பேய் படம் பாணி. தட் இஸ் எல்லாருமே எதிர்பார்த்த, எக்ஸ்பெக்ட் பண்ண பேய் படம் தான் அது மெயினா சொல்றாங்க. அதாவது சில இடங்கள் மர்மமான பொருட்கள் மூலியமா பேய் வருதுன்னு நமக்கு ஏற்கனவே பல ஹாலிவுட் படங்கள் பார்த்த கிளைமேக்ஸ் மாதிரி மெயினா தோணலாம். அண்ட் முக்கியமா வந்து செகண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் என்னன்னா, ஹைப் ஃபேக்டர். இதில இந்த படத்தில வந்து ஓவர் ஹைப் மெயினா இருந்திருக்கு. அது எதனால சொல்றேன்னா, சோசியல் மீடியால இருக்கிற ஹைப் அளவுக்கு இந்த படத்தில இருக்குன்னு பார்த்தா, சத்தியமா இந்த படத்தில அந்த மாரி எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. அதே மாரி அப்சஷன்ட்டு ஒரு படம் வந்து குடுத்த ஹைப்புக்கு வந்து என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் பார்க்கும்போது பெருசாவோ ஒரு தீவிர ஹாரர் ரசிகருக்கு மெயினா வந்து ஏமாற்றம் தர்றதுக்கான வாய்ப்புகளும் மெயினாவும் இருக்கு. நான் ஓப்பனா சொல்லிர்றேன். என்னுடைய ஒப்பீனியன்ஸ் மெயினா நான் முடிச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி என்னுடைய அடுத்த மூவி அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.